அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற 2 பொருளுமே வேஸ்டான பொருள் தான். இது வந்து ஃப்ரூட்ஸ் கவரு, அந்த கவரு. அடுத்து இது சர்ஃபெக்சல் லிக்யூட் பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் 2 எடுத்துருக்கிறேன். அடுத்து இதுக்கு ஃபெஃபிபான், இது மட்டும் போதும். இப்போ சர்ஃபெக்சல் பாட்டிலை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃப்ரூட்ஸ் கவர். இது ஆப்பிள் இந்த மாதிரி பழத்துக்கு மேலே அந்த பழங்கள்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவர் தான் இது. இப்போ அதை நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு இருக்கையில் இது லைட்டாக கிழிஞ்சிடுச்சு. இதை மட்டும் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அடுத்து அதுக்கு மேலே நான் சணல் கயிறு கொடுத்து நான் இது பண்ண போகிறேன். இது சணல் கயிறு இல்லையாட்டி பரவாயில்ல, உள்ளன் நூல் இருக்கும் இல்லையா, உள்ளன் நூல் வச்சு கூட செய்யலாம். இல்லை உங்கள்கிட்ட கலர் லேஸ் இருந்துச்சுனாக்கா கீழே லேஸ் வச்சு எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் கீழே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட ஐடியா தான். நான் இப்போ எனக்கு சணல் கயிறு இருக்கு இல்லையா, சணல் கயிறை வச்சு நான் நல்லா ஒரு 5 இல்லாட்டி 6 ரவுண்டு நான் சுற்றி எடுத்துக்கிறேன் ஃபெவிகால் ஒட்டிட்டு. அடுத்து ஒட்டின பிறகு கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸோட அந்த பிளாஸ்டிக் கவர், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். இது செய்கிறதுக்கு மொத்தமே 5 நிமிஷம்தான் ஆகும். இதுக்கு நிறைய மெட்டீரியலும் தேவையில்லை. இது ஃபெவிகால் மட்டும் வேணும். ஃபெவிகால் இல்லை ஃபெவிபான் மட்டும் இருந்தால் இந்த கிராஃப்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பரான மல்டிபர்பஸ் கிராஃப்ட்டு. இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் நம்மளோட ஐடியா தான். இதோடு முடிஞ்சிடும் கிராஃப்ட்டு. இதுக்கு மேலே கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ரோஸ் நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கு மேலே குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் தான் இருந்துச்சு, அதை ஒட்டியிருக்கிறேன். அது நல்லா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஒட்டிட்டேன். அதுக்கு மேலே அந்த மேல் பகுதியில் ஏதாச்சும் ஒரு லேஸ் இருந்தால், கலர் லேஸ் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இதோட முடிச்சுட்டேன் சிம்பிளாக. இதை நமக்கு குட்டீஸோட பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கிராஃப்ட் மெட்டீரியல் போட்டு வைக்கிறதுக்குரிய ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனில் ஸ்பூன்ஸ் வைக்கிற ஒரு ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையாட்டி டிவி முன்னாடி ஷோ பீஸாக இதில் மேலே ஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ளவர் வாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.